வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க சிம்பிளான ஒரு ஈஸியான சாம்பார் பார்க்கலாம். டிஃபன் சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஈக்குவல் ரேஷியோல தோரம்பருப்பும் பச்சை பருப்பும் நான் எடுத்திருக்கேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க குவான்டிட்டியை கூட்டிக்கலாம். இப்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். எடுத்தாச்சு. இப்ப நான் தண்ணி ஆட் பண்ண போறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. ஏன் ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நம்ம இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 to 4 விசில்ல நல்லா வெந்துடும். மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணா 3 to 4 விசில்ல வெந்துடும். இப்போ இதுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம். ஒரு கோலி குண்டு சைஸ் புளி எடுத்துக்கலாம். புளி அதிகமாக வேணாம். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு பாருங்க. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கரண்டி வச்சே பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா வெந்துடும். நல்லா மேஷ் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த புளி கலவையை இது கூட ஆட் பண்ண போறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. இந்த புளி கலவையை இந்த பருப்போடு சேர்க்க போறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப திக்காக இருக்குது. நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பு கலவையை இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நுரை அந்த ஃபார்ம் ஆகும் கார்னர்லாம். அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக வேணாம், ரொம்ப திக்காக வேணாம். இந்த கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா கொதிச்சு நுரெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டால் கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அந்த 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை தண்ணி போட்டு கலந்து இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பாரில் ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஃபைனல் டச்சுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.